ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடலைப்பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம். மசால் வடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதில் நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சுத்தமாக வடிச்சிடணும் தண்ணி இல்லாமல். அதில் ஒரு 5 பீஸு இஞ்சி, கூடவே சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோன்னு. இதில் நம்ம இது வந்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் முருங்கைக்கீரை இருக்கனால இன்றைக்கி முருங்கைக்கீரை போடுறேன். இங்கே வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து இதுக்கு தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரம், அதனால் நான் ஒரு 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். இதில் வந்து நமக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த மாதிரி சைஸில் தட்டி போட்டுக்கலாம். பெருசாகவும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டேன். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை எண்ணெயில் போட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் அடுப்பை மீடியமில் வச்சு தான் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி விடுங்க. நல்லா அந்த கலர் வந்து கோல்டன் கலராக மாறுற வரையிலும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியான மெத்தடு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.